ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கப் கேண்டிலோட ரேட் வந்து நம்மளுக்கு கமர்ஷியல் ஓரியன்டாக கொண்டு போகிறப்போ ₹5 ₹8 வரைக்குமே நம்ம சேல் பண்ண முடியும். இந்த ₹5 கேண்டில் ₹8 நம்ம எப்படி மாற்றுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிங் த அரோமா. அரோமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃப்ளேவர்ஸில் கிடைக்குது. ஸோ ஒரு ஃப்ளேவரும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. சும்மா நம்ம ஏதோ கையில் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணாமல் ஒரு ஸ்மெல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணோம்னா ₹5 இல்லை ₹8 இருக்கக்கூடிய பொருளை நம்ம ₹10 12 வரைக்குமே நம்ம வந்துட்டு அதிகப்படியாக சேல் பண்ண முடியும். இதை தான் மதிப்பு கூட்டுதல் ஆடட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய டீ கப் கேண்டிலேயே நம்ம இது வந்து ஆடிங் த வேல்யூவாக அடிஷ்னலாக நம்ம வந்து ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி சேல் பண்ண முடியும். இதுலேயுமே கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பவுடர் ஃபார்மேட்டில் இருக்குது, பேஸ்ட், அதுக்கப்புறம் லிக்விட், மைக்கா கலர்ஸ் இருக்குது. இந்த மைக்கா கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும், அது ஒரு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து கஸ்டமைஸ்டு ஒன்றா பண்ணுறப்போ மார்க்கெட்டில் கிடைக்காத, மார்க்கெட்டில் நம்ம மக்கள் பார்க்காத ஐட்டம்ஸாக நம்ம சூஸ் பண்ணணும். அது கலராக இருக்கலாம், அதில் யூஸ் பண்ணக்கூடிய மாடலாக இருக்கலாம், இல்லை அதில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ரன்ஸாக இருக்கலாம். நம்ம நியூவாக கொடுக்குறப்போ கண்டிப்பாக மக்கள்கிட்ட அந்த வரவேற்பு அப்படின்றது டெஃபினட்டாக இருக்கும்.